கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உற்பத்தி செய்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உற்பத்தி செய்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வளர செய்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக செய்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. ஆமென். வாசிப்போம் மறுபடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று, லாபம் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப எது தேவனை பிரியப்படுத்துகிறது? புரியுதா? எது தேவனை பிரியப்படுத்துகிறது? நம்முடைய அழுகை அல்ல, நம்முடைய கண்ணீர் அல்ல, நம்முடைய முழங்கால் அல்ல, நம்முடைய கதறல் அல்ல. விசுவாசம்தான் தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எல்லா காரணங்களுக்கும் சொல்லுவோம், விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. அப்ப எது தேவனை பிரியப்படுத்தாது? அழுகை, கண்ணீர். கிறிஸ்தவ மக்கள் அழுதே பழகிட்டாங்க இல்லையா? கண்ணீர் சிந்திய பழகிட்டாங்க. ஓன் கத்துறது, ஓன்னு அது ரொம்ப சாம்பியனா இருக்கிறாங்க. எதுல? கத்துறதுல. கத்துற கூட்டத்தை கண்டா சிலருக்கு பிடிக்கவும் செய்யுது. நல்லா கத்துனாங்க, அங்க நாங்க போறோம். பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் கத்திட்டே கிடக்க முடியுதான்? ஒரு ஆசீர்வாதம் உண்டாகவே உண்டாகாது, வாழ்க்கையில வெற்றி உண்டாகாது. கவனிங்கள், எது தேவனை பிரியப்படுத்துகிறது? விசுவாசம். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உங்க விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. உங்க அழுகையோ, உங்களுடைய கண்ணீரோ, உங்களுடைய கதறலோ, உங்களுடைய முழங்காலோ தேவனை பிரியப்படுத்தாது. விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியம். ஆமென். இதான் வெளியே போய் சொன்னா என்னை கலந்து விட்டுருவான். இங்க சொல்லலாம் நல்லா தெரியுங்களா? விசுவாசம் தான் தேவனை செய்கிறது, பிரியப்படுத்துகிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? விசுவாசம் தான். இதான் புரிகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவசியமானதாக இருக்கிறது. விசுவாசம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது. விசுவாசம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடிப்படையானதாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஏன் விசுவாசம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசம் தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தருகிறது. ஆமென். எது நமக்கு எல்லாவற்றையும் பெற்று தருகிறது? விசுவாசம். விசுவாசம் தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? நமக்கு பெற்று தருகிறது. விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஆமென். எது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது? விசுவாசம். விசுவாசம் தான் மலைகளை பேர்த்து எரிகிறதா இருக்கிறது. அதாவது மலை போன்று வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி அதை ஒன்றுமில்லாமலாக்கி நம்மை வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லக்கூடியதாய் தான் இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே எது முக்கியம் என்று சொன்னால் விசுவாசம் தான் முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல போய் கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம், எது முக்கிய சிஸ்டம் கேட்டா எடுத்த உடனே சொல்லுவாங்க அழுகை, கண்ணீர், கதறல், முழங்கால், கொடலை சுருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஆனால் சத்தியம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது?
பிரியப்படுத்துகிறது. வேற எதுவும் தேவன் என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? அழுகையினால கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியாது, சில காரியங்களை வாங்கவே புருஷன்ட்ட வாங்கிடலாம். அழுது இருக்கிறீங்களா? அப்பா அம்மாட்ட வாங்கிடலாம் அழுது. ஆனா கர்த்தர்ட்ட வந்து அழுது என்ன செய்ய முடியாது, விசுவாசத்தை கொடுத்து என்ன செய்ய முடியும், வாங்க உடைய விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது, பிரியப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்றாக நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. சரி, இப்பொழுது விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது என்பதை குறித்து பார்ப்போம். விசுவாசம் இன்னைக்கு சிலர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு விசுவாசமே அவங்கள மாதிரி எனக்கு விசுவாசிக்க முடியல, அவங்கள மாதிரி என்னால விசுவாசிச்சு ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியல. அவங்க பாருங்க எப்படி விசுவாசிக்கிறாங்க, எப்படி நல்லா மேல வந்துடுறாங்க, நல்லா வெற்றி பெற்றாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. என்னால அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல வர முடியலையே, எனக்கு எப்படி விசுவாசம் வரும், எனக்கு எப்படி விசுவாசம் வரும், அதான் நீங்க பார்ப்போம். எனக்கு எப்படி விசுவாசம் வருகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், சிலர் விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு 2 கிலோ விசுவாசத்தை என்ன செய்யும், ஒரு 1000 கிலோ விசுவாசத்தை என்ன செய்யும் எனக்கு தாரும் என்று விசுவாசத்துக்காக ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்துக்காக போய் உபவாசம் எடுக்கிறாங்க, விசுவாசத்துக்காக என்ன செய்யறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, விசுவாசத்துக்காக கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யறாங்க, அழுது புரண்டு கத்தி கதறி கூச்சல் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இல்லையே, அவங்கள மாதிரி என்னால விசுவாசிக்க முடியலையே. அவங்க பாரு நமக்கு பின்னால சபைக்கு வந்தாங்க, எந்த அளவுக்கு மேல வந்துட்டாங்க, ஆனா நான் பாரு இருந்த இடத்துல இருக்கிற 5 வருஷமா 10 வருஷமா ஏன் என்று பாருங்க. அவங்க சில காரியங்களை புரிந்து கொள்ளாதனால விசுவாசத்துக்காக போய் ஜெபிக்கிறார்கள், விசுவாசத்துக்காக உபவாசம் இருக்கிறார்கள், விசுவாசத்துக்காக அவங்க போய் புரண்டு அழுது கத்தி அவர்கள் துடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிலர் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், விசுவாசம் சிலருக்கு தான் வரும், சிலருக்கு வரவே வராது. விசுவாசம் சிலருக்கு தான் வரும், சிலருக்கு வரவே வராது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறையாகும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய மனதிலே ஒரு தவறான படத்தையும் வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய மனதில் ஒரு படத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன படத்தை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, சில சமயங்களில் நம்முடைய பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து என்ன செய்யறாங்க, ஏதோ ஒன்றுக்காக நம்ம அணுகுகிறார்கள். அம்மா இதை எனக்கு வாங்கி கொடுங்க, இதை எனக்கு வாங்கி கொடுங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், காசு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் தர முடியாது, போ அதெல்லாம் போய் வாங்கி தர முடியாது, போ போ கிளம்பு கிளம்பு. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுது, இந்த பையன் என்ன பண்றான், ஓன்னு உட்காந்து அழுகுறான். அழுகுலையா? அந்த முகத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன செஞ்சது, மனசு மாறிடுது. இருந்தாலும் சில சமயங்கள்ல அதான் தர முடியாது, போனா அழுதான் தரமாட்டேன் போ அழுது. இப்ப என்ன பண்றான், கீழே கிடந்து பொருள், கீழே கிடந்து கையை களை போட்டு துடிக்கிறது, கீச்சு பூச்சி கத்துறது, தொல்லை தாங்க முடியாம போய் தொல்லை போட இங்கடா எவ்வளோ போட அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், கொடுத்துடுறோம். இந்த படத்தை இவங்க மைண்ட்ல வச்சுட்டு இதே செட்டிங்கோட யாச்சும் வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? இதே செட்டிங்கோட யாச்சும் வர்றாங்க, கத்துட்ட வர்றாங்க. கத்துட்ட கேட்டு பார்க்கணும் பிரதர், தரல என்ன செய்யணும், அழுகணும். என்ன செய்யணும், அழுகணும். அழுது தரலையா, இப்ப என்ன செய்யும், பேசாட்டுல 20 தரம் உபவாசத்தை போட்டு என்ன செய்யணும், பட்டியா கிடந்து படலை சுருக்கணும். நம்ம கிடந்து சித்திரவடுறத படத்தை பார்த்தா யார் கொடுத்துருவா, இது வரைக்கும் வரவே இல்லை. ஒன்றும் பட்னியா கிடந்து வரல, குடலை சுருக்கியும் வரல, நடுமுளை வாங்கன்னு கத்தி உருண்டு 2 மணிக்கு நைட்ல எழுந்திரிச்சு கத்தி என்ன செய்யல, ஒன்றும் வரல. எல்லாம் இருக்கிறீங்களா? நாம் தேவனிடத்துல போய் இந்த மாதிரி கேட்டோம்னா அவர் என்ன செய்வாரு,
எப்படியா தந்துருவாரு, போய் தொலை போ அப்படின்னு தந்துருவாரு அப்படின்ற ஒரு செட்டிங்கோட யார்கிட்ட வர்றாங்க, யார்கிட்ட வர்றாங்க, கர்த்தர்கிட்ட வர்றாங்க. இது முற்றிலும் சத்திய வேதத்துக்கு முரண்பாடான ஒரு படமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எதை தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ, அதை கவனிச்சு வரீங்களா? தூங்கிடல. கர்த்தர் உங்களுக்கு எதை தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு எதை தருவேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரோ, வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உபவாசம் இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லவே சொல்ல. கேளுப்பா நான் தர்றேன், கேட்டாவே நான் தருவேன். நீ கண்ணீர் சிந்த வேணாம், அழ வேணாம், கத்த வேணாம், உருள வேணாம், பரவ வேணாம், பட்டியை கடந்து குடலாம் சுருக்க வேணாம். நீ என் பிள்ளை, கேளு, நான் செய்யறேன், நான் தர்றேன். நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, இதை தர்றேன், இதை தர்றேன், இதை தர்றேன், இதை செய், இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அப்போ நான் வாக்கு பண்ணதை நீ ஈஸியாக செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாங்கிக்கலாம். எப்படி? விசுவாசத்தினால என்ன செய்ய, நீ பெற்றுக்கொள்ளலாம். இருக்கிறதுக்கு நீ உபவாசம் இருக்குன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணி எதுக்கு உடம்பு போட்டு வருதி கிடக்குற? இருக்குறீங்களா? மறுபடியும் சொல்றீங்க அவனீங்க. கர்த்தர் உங்களுக்கு எதை தருவேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரோ, வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? நீங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு காரியத்தை சொல்றீங்க அவனீங்க. அவர் எதை தரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க உபவாசம் இருந்தால் நினைச்ச முடியாது. அவர் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப அதை நான் வாங்கி ஆவி கத்துட்ட அப்படின்னு சொல்லி நீங்க மணிக்கணக்கில், மாத கணக்கில், வார கணக்கில், வருஷ கணக்கில் நீங்க கடந்து உபவாசம் இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை புரிந்து கொண்டு உதாரணம் சொல்றேன். நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வாங்க பிரதர், எங்க வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். யாரும் வந்துடாதீங்க, சும்மா சொல்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். அவ்வளவுதான். நாளைக்கு காலை எப்ப முடியும்? பாஸ் வர சொல்லியிருக்கிறாரு, போனா நல்ல ஒரு கிஃப்ட் கண்டிப்பா தருவார். சொன்னா கரெக்டா அந்த மனுஷன் செய்யற மனுஷன், ஏமாத்துற ஆள் கிடையாது. கண்டிப்பா போனா தருவார். ரைட், நாளைக்கு காலைல விடியுது, வர்றீங்க. வந்த உடனே நான் இப்ப கிஃப்ட் எடுத்து இந்தாங்க பிரதர் கொடுக்குறேன், இந்தாங்க சிஸ்டர் சொல்றேன். உடனே நீங்க பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் 10 நாள் உபவாசம் எடுத்து வர்றேன். ஹலோ, வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், இதை வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் போய் 10 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி நினைக்கிறீங்க? ஏங்க நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப எடுத்து கையில கொடுக்கும் போது இருங்க ஆண்டவரே, இருங்க பாஸ்டர், நான் வந்து 10 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன், உபவாசம் இருந்து வரேன்னு சொன்னா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? புரியுதா புரியலையா? கர்த்தர் உங்களுக்கு தான் தரேன்னு சொல்லிட்டாருங்க, வாக்கு பண்ணிட்டாருங்க, அப்புறம் எதுக்கு நீங்க கடந்து உருளணும், பரலணும், கத்தணும், அழணும்? அவர் தான் தரேன்னு சொல்லிட்டாரு, விசுவாசத்தை தரப்ப போறாரு. ஆமே, பக்கத்துல கைப்பிடிங்க, சொல்லுங்க, விசுவாசத்தை கர்த்தர் தருவார். ஆமே, விசுவாசத்தை செய்ய போறாரு, தரப்ப போறாரு. இல்ல இல்ல இல்ல, நாங்க போராடி கத்தி உருளி நாங்க வாங்குவோம் அப்படின்னா கத்தியிலே கிடக்க முடியல, போராடிட்டே கிடக்க முடியல. விசுவாசத்தா வாங்கிட்டு போயிடலாம். சத்தியம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எது தேவனை பிரியப்படுத்துகிறது? விசுவாசம் தான் தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. ஆமென். எல்லாரும் தெரியுங்களா? அப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் தான் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னதை விசுவாசத்தினாலே நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம்? பெற்று கொள்ளலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க.
இன்னைக்கு அநேக பிரசங்கியார்கள் தான் தேவையில்லாதான் சொல்லி மக்களுக்கு பாருங்க கடினமான காரியத்தை போதிச்சு என்ன பண்ணி விட்டாங்க. கர்த்தர் ரொம்ப இனிமையான காரியத்தை வச்சிருக்கிறார். விசுவாசத்தை வாங்கிட்டு போ தோத்திரம் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, கவனியுங்கள், ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஜெபிப்பதினாலே விசுவாசம் நமக்கு வராது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் நிறைய, விசுவாசம் நிறைய வளரணும், விசுவாசம் நிறைய பெருகணும். விசுவாசத்தை எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஈஸியா. இப்ப இந்த விசுவாசத்தை வளர்க்கணும், அதானே? இந்த விசுவாசத்தை நிறைய வர்த்திக்க பண்ணணும், இந்த விசுவாசத்தை நமக்குள்ள நிறைய கொண்டு வரணும், அதானே இப்ப இது. இப்ப அதைத்தான் பார்த்துக்கிட்டு வருகிறோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன பண்றாங்க? எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஜெபிப்பதினாலே விசுவாசம் வராது, உபவாசம் இருப்பதினாலே விசுவாசம் வராது, அழுது புரண்டு கண்ணீர் சிந்துவதினாலே விசுவாசம் வராது. அருமையானவர்களே கவனியுங்கள். ஜெபிப்பது நல்லது, ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருப்பது நல்லது, உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக கேட்க, ஜெபிக்க கூடாது. எல்லாரும் இருக்கீங்களா? விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் உபவாசம் இருக்க கூடாது. நீங்கள் ஜெபிப்பதினாலேயோ அல்லது உபவாசம் இருப்பதினாலேயோ எது வராது? விசுவாசம் வராது. அப்ப எப்படி பாஸ்டர் விசுவாசம் எனக்கு வரும்? அதான் நீங்க பார்க்க வரும். கவனிச்சுட்டு வாங்க. எனக்கு நிறைய விசுவாசம் வேணும், எனக்கு நிறைய விசுவாசம் வரணும். நிறைய விசுவாசம் வந்தாதான் நிறைய வெற்றி பெற்றலாமே, நிறைய விசுவாசம் வந்தாதான் நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சிடலாமே. அதுதான் நீங்க கவனிக்கணும். நீங்கள் ஜெபித்து விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள. நீங்கள் உபவாசித்து ஜெபத்தை நீங்கள் உபவாசம் இருந்து விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அழுது கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே எனக்கு நிறைய விசுவாசத்தை தாங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை தாங்க, எனக்கு விசுவாசத்தை தாங்க சொல்லி கெஞ்சி கதறி கத்தி உருண்டு பெறறதுனால நீங்க விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? வளர்த்து கொள்ள முடியாது. எல்லாரும் இருக்கீங்களா? இன்னொரு காரியம் சொல்றேன். இன்னும் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில துன்பமும் கஷ்டமும் வந்து விட்டது என்றால் நமக்கு விசுவாசம் வந்துடும். என்ன நினைக்கிறாங்க? துன்பமும் கஷ்டமும் நமக்கு வந்து விட்டால் நமக்கு விசுவாசம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் சத்திய வேதத்துக்கு முரண்பாடான ஒன்று. ஏனென்று சொன்னால், துன்பமும் கஷ்டமும் வருவதனாலே விசுவாசம் வருவது கிடையாது. தேவனுடைய வசனத்தை காதினாலே கேட்பதன் மூலமாக தான் விசுவாசம் வருகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். வேற எந்த விதத்திலேயும் விசுவாசம் உங்களுக்கு வரவே வராது. விசுவாசம் வளராது, பெருகாது, விருத்தி அடையாது. இந்த ஒரே ஒரு விதத்துல மட்டும்தான் விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? பெருகும். எந்த ஒரு விதத்துல? தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே தான் உங்களுக்கு விசுவாசம் செய்யும் வரும். நீங்கள் ஜெபிப்பதினாலேயோ உபவாசம் இருப்பதினாலேயோ கண்ணீர் சிந்த அழுவதினாலேயோ உங்களுக்கு விசுவாசம் செய்யாது, வராது, வளராது, பெருகாது, விருத்தி அடையாது. இந்த ஒரு விதத்துல மட்டும்தான் விசுவாசம் செய்யும். உங்களுக்குனாலும் சரி, எனக்குனாலும் சரி, இந்த ஒரு விதத்துல மட்டும் தான் செய்யும் விசுவாசம் வரும். எல்லாரும் இருக்கீங்களா? வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு துன்பமும் கஷ்டம் வந்துருச்சுன்னா நிறைய விசுவாசம் வந்துடும் பிரதர். தவறு. என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அது மாத்திரம் இல்ல, துன்பமும் கஷ்டம் வந்தா விசுவாசம் வராது, வேதனை தான் வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? துன்பமும் கஷ்டம் வந்துச்சுன்னா விசுவாசம் வராது. எதுதான் வரும்? வேதனை தான் வரும். அது மாத்திரம் இல்ல, துன்பமும் கஷ்டமும் தான் நமக்கு விசுவாசத்தை வளர செய்கிறது என்று சொன்னால், இதை கவனிச்சு வரீங்களா? துன்பமும் கஷ்டமும் தான் நமக்கு விசுவாசத்தை வளர செய்கிறது, பெருக செய்கிறது என்று சொன்னால், பிறகு நாம ஜெபிக்கலாம்.
எதுக்காக ஜெபிக்கலாம்? ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தாங்க. இல்ல இருக்கிறீங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை, எனக்கு கஷ்டம் வந்துட்டு ஏது வந்துடும், நிறைய வந்துட்டு நம்புறாங்கல்ல, அதுக்கு பேசாம ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவர் இப்ப இருக்க கஷ்டம் போதவே, இப்ப இருக்கிற துன்பம் போதவே போதாது, எனக்கு இன்னமும் கஷ்டத்தை என்ன செய்யுங்க, இன்னும் எனக்கு கஷ்டம் வரட்டும், இன்னும் எனக்கு துன்பம் வரட்டும், இன்னும் எனக்கு வியாதி வரட்டும், இன்னும் எனக்கு கடை பிரச்சனை வரட்டும், இன்னும் எனக்கு தரித்திரம் வரட்டும் அப்படின்னு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. சரியா? எனவே இது முற்றிலும் தவறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பமும் கஷ்டமும் வருகிறதுனால விசுவாசம் வருவது கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக தான் எது வருகிறது? விசுவாசம் வருகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் துரத்துவதுதான் விசுவாசம். ஆமென். தரித்திரத்தையும் வியாதியையும் விரட்டி அடிப்பதுதான் விசுவாசம். இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமென். சரி, இப்பொழுது விசுவாசம் எவ்வாறு வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் எப்படிலாம் வராதுன்னு சொல்லிட்டேன். இப்ப விசுவாசம் எப்படி வருகிறது, விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வளர்கிறது, விசுவாசம் எப்படி நமக்குள்ளே பெருகுகிறது, விசுவாசம் எப்படி நமக்குள்ளே விருத்தியாகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எதனாலே வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனம் ஆங்கிலத்திலே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், faith comes by hearing and hearing the word of God. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் கேட்பதினாலே வருகிறது. அப்படி சொல்றேன், கவனிங்க. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே, கேட்பதினாலே நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பக்கத்துல டேபிள் சொல்லுங்க. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் திரும்ப திரும்ப கேட்பதினாலே வருகிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப விசுவாசம் உங்களுக்கு நிறைய வேணுமா? விசுவாசம் உங்களுக்கு நிறைய வளரணுமா? விசுவாசம் உங்களுக்கு நிறைய பெருகணுமா? அதுக்கு ஒரே வழி, வசனத்தை என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்கணும். திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக தான் விசுவாசம் என்ன செய்கிறது? வருகிறது. நீங்கள் ஜெபிப்பதினாலே விசுவாசம் வளராது. நீங்கள் உபவாசம் இருப்பதினாலே விசுவாசம் வளராது. நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுது கதறி கத்துவதினாலே விசுவாசம் செய்யாது, வளராது. விசுவாசம் வளருவதற்கு ஒரே வழி, தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சரி, கேட்பது என்றால் என்ன? கேட்பது என்றால் என்ன? கேட்பது என்றால், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும், எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று நம்முடைய வாயினாலே கேட்பதை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையை காதினாலே கேட்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. சொல்லுங்க, வாயினாலே அல்ல, காதினாலே. அப்படி சொல்லுவோமா? வாயினாலே அல்ல, காதினாலே. அப்ப எனக்கு விசுவாசத்தாரு விசுவாசத்தாருன்னு சொல்லி மணிக்கணக்கில் வாயை திறந்து கத்துறதுனால, கேட்கறதுனால, ஜெபிக்கிறதுனால விசுவாசம் வராது, வளராது, பெருகாது, விருத்தி அடையாது. வசனத்தை காதினாலே திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருப்பதனாலே தான் நமக்கு என்ன செய்யறது? விசுவாசம் வளருகிறது, பெறுகிறது. ஆமென்.
விசுவாசம் எவ்வாறு வருகிறது என்றால், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை காதினாலே கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே தான் என்ன செய்கிறது. அப்ப வேத வசனத்தை நம்ம டெய்லி கேட்கலைன்னா எது வராது, எது வளராது, எது பெருகாது, எது விருத்தி அடையாது. விசுவாசம் வளராது, விசுவாசம் பெருகாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே விசுவாசம் இருக்குது, இதை குறித்தெல்லாம் போதிச்சாச்சு இல்லையா? விசுவாசம் ஆல்ரெடி எல்லாருக்குமே இருக்குது. இப்ப உள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க வளர்க்கணும், பெருக செய்யணும், விருத்தி அடைய செய்யணும், வர்த்திக்க பண்ணணும். அதுக்கு ஒரே வழி என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை காதுனால டெய்லியும் 7 நாளும் வருஷம் 365 நாளும் நீங்க கேட்டுக்கொண்டே என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்ல, டெய்லி என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி தண்ணி ஊத்தணுமா பாஸ்டர் மரத்துக்கு? கேள்வி எப்படி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை ஊத்துனா போதாதா பாஸ்டர்? டெய்லியுமா ஊத்தணும்? வளரணும்னா டெய்லி என்ன செய்யணும்? வளரணும்னா விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசம் பெரிய விசுவாசமா வளரணும்னா, மலையை பெயர்த்து எரியத்தக்க விசுவாசமாய் மாறணும்னா, டெய்லியும் வசனத்தை காதினால என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடுகு விதை அளவு விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசமாய் வளரும், பெருகும். ஆமென். அப்ப நீங்கள் ஜெபித்து விசுவாசத்தை வாங்க முடியாது, உபவாசம் இருந்து விசுவாசத்தை செய்ய முடியாது, வாங்க முடியாது. கண்ணீர் சிந்தி கதறி புரண்டு நீங்கள் விசுவாசத்தை வாங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை காதினாலே வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு கமிட்மெண்டோடு கூட கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாய்த்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். அப்போ விசுவாசம் வளர தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காலவேளையில் நீங்கள் கவனிக்க வேண்டும். எனவேதான் வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். வசனத்துக்கு முதலிடத்தை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவ வட்டாரத்துல வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அழுகைக்கு, கண்ணீருக்கு, நெடுமுழங்காலுக்கு, குடலை சுருக்கிறதுக்கு, கத்துறதுக்கு, கதறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையவே கிடையாது. அதனாலதான் விசுவாசம் வளர மாட்டேங்குது. அதனாலதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியல, வாழ்வடைய முடியல, ஜெயிக்க முடியல. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமா பாஸ் சொல்றாரு நினைச்சிடாதீங்க. இது ஆழமா நீங்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் பாருங்க ஏன் மேல வர முடியல? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கத்தணும், கதறணும், உருளணும், தரணும், உபவாசம் இருக்கணும், 7 நாள் உபவாசம் போடணும். ஒண்ணு கிடைக்கலையா? அடுத்த எத்தனை நாள்? 21. 21 உபவாசத்துல கிடைக்கலையா? அடுத்துங்க 41. 41 கிடைக்கலையா? வருஷத்துக்கு 3 முறை 41. இப்படி எத்தனை வருஷம் போயிடுச்சு? 10 வருஷம் போச்சு, 15 வருஷம் போச்சு, 25 வருஷம் போச்சு. இது வழங்க மாட்டேங்குது. விசுவாசம் இருந்தாதான் நீங்க இந்த பூமியில ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் தேவனிடமிருந்து நீங்க ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசம் வளரணும்னா அதுக்கு ஒரே வழி, தேவனுடைய வார்த்தையை காதினாலே டெய்லி என்ன செய்வீங்க? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வேற எந்த விதத்திலையும் விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? வளராது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? கர்த்தர் எவ்வளவு எளிமையா வச்சிருக்கிறார் பாருங்க. ஒன்றும் சிரமமே இல்லைங்க, சிரமமே இல்லை. ஆண்டு ரோமர் பிரசங்கியார் சொல்றார், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே முளைத்து எழும்புவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப அதெல்லாம் திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சு, கவனிக்க ஆரம்பிச்சு. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே முளைத்து எழும்புவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எளிமையாக வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிரமப்பட வேணாம். பணம் காசெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பணம் எங்கிட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா, ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையா நீங்க மேல வரலான்ற போட்டு கத்தி உருண்டுலாம் கிடக்க வேணாம். ரொம்ப எளிமை நீங்க வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, முழு ஒத்துழைப்போடு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே முளை கேள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். டெய்லியும் போட்டு வசனத்தை கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க 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 மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எது வளர ஆரம்பிக்குது? எது வளர ஆரம்பிக்குது? விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் எளிமையான செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்ப
விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணும்னா அதுக்கு ஒரே வழி, டெய்லியும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து இங்க ஒரு மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்துல பெரிய விசுவாசம் செஞ்சிடாது, வளராது. இது யூடியூப்ல அப்லோட் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு திரும்ப 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 கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்க 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 கேட்கதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச விசுவாசம், அந்த கடுகுவதை அளவு விசுவாசம், மலையை பெருத்து எரியத்தக்க விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே டெய்லியும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கேட்க வேண்டும். வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை, முதலிடத்தை கொடுக்க வேண்டும். சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். வசனத்தை நாம் எப்படி எல்லாம் கேட்கிறோம்? வசனத்தை கேட்டாதான் என்ன செய்யுது? விசுவாசம் நமக்குள்ள வளருகிறது. வசனத்தை நம்ம எப்படி எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக பிரசங்கத்தின் மூலமா என்ன செய்யறோம்? வசனத்தை கேட்கிறோம். இரண்டாவதாக மற்றவர்கள் சொல்லும் போது என்ன செய்யற? வசனத்தை கேட்கிறோம். நம்ம சபைக்கு ஒரு விசுவாசிகளையோ அவங்களை சந்திக்கும் பொழுது அவங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வளர ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாக வசனத்தை எப்படி கேட்கிறோம்னா, பாடல்கள் மூலமாக. நல்ல வசனங்கள் நிறைந்த பாடல்கள் கேட்கணும். சும்மா எதையாவது ஒரு பாட்டை கேட்கக்கூடாது. கர்த்தர் அடிப்பார், நொறுக்குவார், கையை காலை ஒடிப்பார், இப்படிப்பட்ட பாடல்கள் கூட இருக்குது. கர்த்தர் வியாதியை தருவார், இப்படி பாடல்கள்லாம் என்ன செய்யுது? கிறிஸ்துவ பாடல்களே இருக்குது. நல்ல பாடல்களை கேட்கணும். நம்ம சபையில நல்ல பாடல்கள் என்ன செய்யறோம்? ராகம் நல்லா இருக்குது, ஆனா வார்த்தை சரியில்லை. அதனாலதான் சில பாடல்களை நம்ம எடுத்து ராகத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு வார்த்தை என்ன செஞ்சிருது? மாத்திட்டு நம்ம இந்த வார்த்தையை கொண்டு போய் கரெக்டா ஃபிட் பண்ணி அதை பாட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சபையில வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை கேட்கும் பொழுது எது வருது? விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. நான்காவதாக சத்திய வேதத்தை நாம சத்தமா வாசிக்கிறோம். வாசிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? விசுவாசம் வருகிறது. ஆகவே இப்படி பல விதங்களிலே நமக்குள்ளே விசுவாசம் அது வருகிறது, வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது. ஆனால் குறிப்பாக இதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஆனால் குறிப்பாக விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், இதைத்தான் நிறைய பேர் செய்யறதே கிடையாது. கவனிக்கிறீங்களா? இதை நிறைய பேர் செய்யறதே கிடையாது. குறிப்பாக விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், வேத வசனத்தை நமக்கு நாமே பேசும்போது, வேத வசனத்தை நமக்கு நாமே நம்முடைய வாயினாலே நம்முடைய காதுகள் கேட்கிற அளவுக்கு நமக்கு நாமே வேத வசனத்தை பேசும்போது, நமக்கு நாமே வேத வசனத்தை சொல்லும் போது, நமக்கு நாமே நம்முடைய வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய வாயை திறந்து சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதுதான் நமக்குள்ளே விசுவாசம் வளருகிறது. அதனாலதான் நம்மெல்லாம் ரொம்ப பிஸியான ஆட்கள். நேரம் கிடைச்சுன்னா செல்போனை போட்டு நோண்டுறது, நேரம் கிடைச்சு நாங்கள் அக்கா வீடு தங்கச்சி வீடு அப்படி போயிட்டு உலாவிட்டு வர்றது, அப்படி நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வர்றது, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நேரம் கிடைச்சிச்சா உட்காந்து விசுவாச அறிக்கை புஸ்தகத்தை எடுத்து நல்ல சத்தமா வேத வசனத்தை என்ன செய்ய? நல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் நல்ல திரும்ப திரும்ப சத்தமா கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 எனக்குள்ள விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது, விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே விசுவாச அறிக்கை என்பது மிக மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, விசுவாச அறிக்கையிலே நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவையில்லாத ஆயுதம் நம்ம பேசுறதே கிடையாது. விசுவாச அறிக்கையில தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், வேற எதையும் பேசுறது கிடையவே கிடையாது. அப்ப வசனத்தை பாருங்க, சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, கவனிக்கிறீங்களா? வசனத்தை நம்முடைய வாயினால, அடுத்தவங்க வாயினால இல்ல, நம்முடைய வாயினால, நம்முடைய நாவினால வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 பேச 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 அந்த வார்த்தை நம்முடைய காது வழியாக உள்ளே போய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. கர்த்தர் எவ்வளவு எளிமையா வெற்றி வச்சிருக்கிறார் பாருங்க. எங்கேயோ விசுவாசம் வச்சிருக்க பாப்பா, எடுத்துட்டு வா, பணம் எத்தனை போக முடியும்? தேன் கூட போய் பிச்சை மாதிரி இருக்கும். தேன் ராட்டம் வச்சிருக்கீங்களா? மலையில ஏறி
ஏறி போய் அங்க வலிக்கு ஈடிக்கு விழுந்து மண்டை வேண்டா உடஞ்சி இடுப்பு உடுப்புல நொறுப்பி கிடப்ப ஆட்கள் பைவாங்க ஆட்கள் ஏடா உனக்கு தேவையாது தேன் முடியாது. அது இங்க எவ்வளவு பெரிய மலையில இருக்குது, அங்க ஏறி போய் எடுக்க போய் 4-5 பேர் சேர்ந்து போயிருக்கீங்களா நீங்க? கர்த்தர் இப்படி விசுவாசத்தை எங்கேயோ தொங்க விடல. ஹலோ, விசுவாசத்தை கர்த்தர் எங்கேயோ தொங்க விடல, உங்க மடியில கொடுத்துருக்கிறாரு. 150 ரூபா பைபிள் எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உட்காந்து மணிக்கணக்கில வாசிச்சு வாக்குத்தத்தங்களை குறிச்சு வச்சு ஒரு நோட்டை போட்டு எழுதி உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை எடுத்து நல்ல வாயை திறந்து வீட்டுக்குள்ள சத்தமா திரும்ப 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 பேசுறீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்க காது வழியாக உங்க இருதயத்துக்குள்ள போய் சென்று அங்கே விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறது, விசுவாசத்தை அங்கே வளர்க்கிறது, அங்கே விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. அந்த விசுவாசத்தினால நீங்கள் வெற்றி பெறலாம், நீங்கள் ஜெயிக்கலாம், நீங்கள் முன்னேறி மேல வரலாம். இல்ல இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆமே. அப்ப இந்த ஒரு விதத்துல தான் விசுவாசம் செய்து உங்களுக்குள்ளே. இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். விசுவாசம் நமக்குள்ளே எவ்வாறு வளருகிறது என்று சொன்னால், நம்ம எதை பார்த்துட்டு வரோம்? தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? அது முதல் காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை என்ன செய்கிறது? உற்பத்தி பண்ணுகிறது, வளர்க்கிறது, பெருக செய்கிறது, விருத்தி அடைய செய்கிறது. இதை குறித்து கொஞ்சம் நம்ம பார்ப்போம். வேத வசனத்தை எடுத்து நாம நம்முடைய இருதயத்திலே விதைக்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் வளர்கிறது. வேத வசனத்தை எடுத்து எங்க விதைக்கணும்? அடுத்தவங்க வயக்காட்டுல இல்ல. நீங்க விதை எங்க விதைப்பீங்க? அடுத்தவங்க வயக்காட்டுல விதை செய்யணும். உங்களை பாராட்ட வேண்டியதுதான். உங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நினைச்சுன்னா அவார்டு கொடுக்கணும். பரவாயில்லப்பா, பரந்த மனசுக்காரங்கப்பா. அடுத்தவங்க என்ன செய்ய வேண்டி விதைக்கிறியாப்பா? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படின்னு செய்ய மாட்டாங்க. கவனிங்க, வேத வசனத்தை எடுத்து நீங்க உங்க இருதயமாகிய அந்த நல்ல நிலத்தில் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். எல்லாம் சொல்லுங்க, விதை தேவனுடைய வசனம். எது தேவனுடைய வசனம்? விதை. அப்ப வேதாசனம் எப்படி இருக்குது? விதை மாதிரி இருக்குது. விதையை கத்த கொடுத்துருக்காரு, கொடுக்கலையா? எத்தனை விதைகளை கொண்டு வந்துருக்கீங்க? தூக்கி காமிங்க. இது கிறிஸ்தவனுடைய மத புஸ்தகம் கிடையாது, கிறிஸ்தவனுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சீட்ஸ், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விதைகள். இருக்கிறீங்களா? தேவன் ஏராளமான விதைகளை என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அப்ப வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் விதையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏன் வசனத்தை எடுத்து இருதயத்திலே விதைக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்துக்குள்ளே இருந்துதான் நமக்கு தேவையான விசுவாசம் வருகிறது. ஆமென். ஏங்க செடிக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான போஷாக்கு சத்துவம் எங்கதான் இருக்குது? என்னதான் இருக்குது? தண்ணிக்குள்ளதான் இருக்கிறது. எனவேதான் விதையாகிய இந்த வசனத்தை எடுத்து நாம் நம்முடைய இருதயத்திலே விதைக்க வேண்டும். விதைத்தால் என்ன நடக்கும்? நமக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கும், நமக்குள்ளே விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப விசுவாசம் வளர 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 பாருங்க, நாம் என்ன செய்வோம்? செழிப்படைந்து கொண்டே இருப்போம், நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம். விசுவாசம் வளர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வசனமாகிய விதையை எடுத்து, நல்ல கவனிச்சு வாங்க, வசனமாகிய விதையை எடுத்து நம்முடைய ஏதேன் தோட்டத்திலே விதைக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தை வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏதேன் தோட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஆதாம் வாழ்ந்தார் ஏதேன் தோட்டம் பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்க வேண்டாம். ஆனா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அருமையான ஏதேன் தோட்டம். எது தெரியுமா? உங்க இருதயம். உங்களுக்குள்ளே ஏதேன் தோட்டம் இருக்குது.
கர்த்தர் சொன்னார் ஆதாம்கிட்ட, ஆதாமே இதை நீ பண்படுத்த வேண்டும், நீ இதை பாதுகாக்க வேண்டும். எதை? ஏதேன் தோட்டத்தை. கர்த்தர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் நமக்கு சொல்றாரு, மகனே மகளே, உன்னுடைய ஏதேன் தோட்டமாகிய இந்த இருதயத்தை பக்குவப்படுத்து, பாதுகாத்துக் கொள்ளு. கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு ஆதாம்கிட்ட சொன்னாரு, விதை எடுத்து நீ விதைச்ச என்றால் இதை போலவே நூற்றுக்கணக்கான ஏதேன் தோட்டத்தை நீ உருவாக்கலாம். இந்த ஒரு ஏதேன் தோட்டத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இதை ஒன்ன பார்த்து ஆள் வாய பிளந்துடாத. இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஏதேன் தோட்டத்தை ஒன்னால உருவாக்க முடியும். அதுக்குரிய விதைகளை இங்கேயே நான் வச்சிருக்கிறேன். எடுத்து நீ உன் மனைவி விதைச்சீனா ஏராளமான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு மக்களாக நமக்கு சொல்றாரு, விதையை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ளே ஒரு ஏதேன் தோட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த வசனத்தை எடுத்து டெய்லி உன்னுடைய ஏதேன் தோட்டம் ஆகிய இருதயத்துக்குள்ள ஒழுங்கும் கரமுமாக பக்குவமாக விதைத்துக் கொண்டே வருவாய் என்று சொன்னால் ஏராள ஏதேன் தோட்டத்தை நீ உருவாக்கலாம். ஏதேன் தோட்டம் வாழ்வை நீ அனுபவிக்கலாம், சுகத்தை நீ அனுபவிக்கலாம், ஆரோக்கியத்தை நீ அனுபவிக்கலாம், வெற்றி வரலாம். அந்த உலகத்துல 1000 பேர் இந்த உலகத்துல காலவாரி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அதன் மத்தியிலே நீ ஜெயிக்கலாம். எப்படின்னா, இந்த வேத வசனத்தை எடுத்து உன்னுடைய ஏதேன் தோட்டமாகிய இந்த இருதயத்திலே நீ விதைக்கும் பொழுது எடுக்கிறீங்களா, போயிட்டீங்களா? எவ்வளவு நல்லா சொல்லணுமோ சொல்லியாச்சு. இதுக்கு மேலே எனக்கு விசுவாசம் வளராது, வராது. விசுவாசம் எனக்கு வர்றதுக்காக ஜெபம் இந்த பாஸ்டர் ஓங்கி நங்குன்னு கொட்டு வைக்கணும் தலையில. இருக்கிறீங்களா? நங்குன்னு மண்டையில கொட்டு வைக்கணும். நேரம் கிடைச்சிச்சா வேதத்தை வாசிங்க, பிரசங்க செய்தி போட்டு கேளுங்க. கேட்க 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 வேத வசனம் உள்ள போக 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 விசுவாசம் செய்ய ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். வளர இதயமாகிய ஏதேன் தோட்டத்திலே வசனத்தை எடுத்து விதைக்க 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 என்ன நடக்குது? நமக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு ஏதேன் தோட்டம் இருக்குது? ஏதேன் தோட்டம் புரிஞ்சிருச்சா? உங்களுக்குள்ள இருக்கிற ஏதேன் தோட்டம் எத்தனை விதை இருக்குது? விதையும் கொடுத்திருக்கிறாரு, ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்திருக்கிறாரு, விதைக்கிறதுக்கு நாக்கையும் கொடுத்துட்டாரு. எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு பாஸ்டர்? எனக்கு ஆண்டவர் என்ன இவ்வளவு நாள் சபைக்கு வந்து இதெல்லாம் விலங்கலின்னு அர்த்தம். விதைய கொடுத்துட்டாரு, நிலத்தை கொடுத்துட்டாரு, விதைக்கிறதுக்கு நாவையும் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்? கல்வாரி செய்வதில் நீசகுலமும் தொங்கிட்டாரு, ரத்தத்தையும் சிந்திட்டாரு, மீட்சி எடுத்துட்டாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இதுக்கு மேல அவர் என்ன செய்ய சொல்றீங்க? மறுபடியும் சிலுவையில் தொங்க சொல்றீங்க அவரை? எங்க ஒரு முறை தொங்குனது பார்த்தாரா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சி சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, விதையை கொடுத்திருக்கிறாரு, நாவை கொடுத்திருக்கிறாரு. உண்மையாக அர்ப்பணிப்போடு விதையை எடுத்து, விதையாகிய வசனத்தை எடுத்து உங்க ஏதேன் தோட்டத்துல இன்னைக்கு நீங்க விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு சில வருஷத்துல செழிப்படைவீர்கள், வெற்றி அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், மேல வருவீர்கள். ஆமென். ஆமென். இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, ஏன் வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைக்க வேண்டும் என்றால், இருதயம் தான் நல்ல நிலம். இருதயம் தான் நல்ல, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறது. அப்ப நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருந்துதான் வெளியே என்ன செய்கிறது? வருகிறது. சுகம் இந்த நல்ல நிலத்துக்குள்ள தான் செய்து வெளியில வருகிறது. பலன் இங்கே இருந்துதான் வெளியே வருகிறது. நன்மை இங்கே இருந்துதான் வருகிறது. சுகம் இங்கே இருந்துதான் வருகிறது. செழிப்பு இங்கே இருந்துதான் வருகிறது. உயர்வு இங்கே இருந்துதான் வருகிறது. பெருக்கம் இங்கே இருந்துதான் வருகிறது. வெற்றி வாழ்வு இங்கே இருந்துதான் வருகிறது. ஆத்துமாக்கள் இங்கே இருந்துதான் வருகிறார்கள். விசுவாசமும் இங்கே இருந்தா என்ன செய்கிறது? வருகிறது. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க இருந்தா வருது? எங்க இருந்தா வருது? நம்முடைய. எனவேதான் கர்த்தர் சொன்னாரு, வாசிங்க நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனம்.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது நிலத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்? எதை காத்துக்கொள்? எதை காத்துக்கொள்? ஆதாம் கர்த்தர் சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள். அதை காக்கவும் அதை பண்படுத்தவும் ஆதாம் என்ன செஞ்சாரு? சொன்னாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, ஓ ஏதேன் தோட்டத்தை, உங்க ஏதேன் தோட்டம் எது? எது? சத்தம் பத்தல. உங்க ஏதேன் தோட்டம் எது? இருதயம். இந்த ஏதேன் தோட்டத்தை எல்லா காவலோடும் காத்துக்கள். அப்படி காத்துக்கொண்டாய் என்றால் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து உன் குடும்பத்துக்கு, உன் புருஷனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வியாபாரத்துக்கு, உன் எதிர்காலத்துக்கு ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். அங்கே இருந்து சுகம் புறப்பட்டு வரும். அங்கே இருந்து ஆரோக்கியம் புறப்பட்டு வரும். அங்கே இருந்து ஐஸ்வர்யம் புறப்பட்டு வரும். அங்கே இருந்து வாழ்வு புறப்பட்டு வரும். ஆமென். வாழ்க்கையில் இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பாஸ்டர்கள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை இஷ்டம் போல திறந்து விட்டுறது, எதை வேணாலும் உள்ள அனுப்புறது, இருதயத்துக்குள்ள எதை வேணாலும் ஊத்துறது, எதை வேணாலும் அனுமதிக்கிறது. அப்படி செழிப்பு வரணும், எனக்கு ஐஸ்வர்யம் இன்னும் வராது, வரவே வராது, வரவே வராது. இருதயத்தை காத்துக்கொள்ளாம வெற்றி அடைய முடியவே முடியாது. ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள்ளாம பிசாசு உள்ள நுழைய விட்டா ஏதேன் தோட்டத்தை ஆதாம் ஏவாள் நினைச்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. கவனிக்க வேண்டும். சில காரியங்களை ரொம்ப தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ளணும். சும்மா பேக்கு பாதை அப்படியே மேகம் முட்ட மாதிரி வச்சக்கூடாது. ஒன்றும் புரியல பிரதர், ஒன்றும் புரியல பாசனம் இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உள்ள வச்சிருக்கிறாரு, விதையை கொடுத்திருக்கிறாரு, நாம கொடுத்திருக்கிறாரு. ஒரு சீரியஸான ஒரு லைஃப்ல வர்ற நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நாக்க காத்துக்கொள்ளணும், வசனத்தை எடுத்து டெய்லி விதைக்கணும். விதைச்சா இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் பெருக முடியும். 1000 மடங்கு இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு என்ன செய்யலாம்? பெருக. கர்த்தர் சொன்னார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். எனவே ஆசீர்வாதத்துக்காக, அதுக்காக இதுக்காக எங்கேயோ போய் லோ 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 லோன்னு அலைய வேண்டிய அவசியம், எங்கேயும் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கை மாத்து கொடு, நீ கால் மாத்து கொடு, அன்னை குடுனே, தங்கச்சி குடு, எங்கே நிக்க வேணாம். இருதயத்தை காத்துக்குங்க, வசனத்தை எடுத்து விதைங்க. 1000 பேருக்கு நீங்க கொடுக்கலாம், 1000 பேருக்கு நீங்க என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆமென். தெரியுங்களா? ஜீவ ஊற்று எங்கே இருந்து புறப்படுகிறது? இருதயத்துக்குள்ளே இருந்து. இருதயம் என்பது என்ன? இந்த நம்முடைய சரீரத்தில் இருக்கு பாருங்க, ஒரு இருதயம், பிளட்டை சர்க்குலேஷன் பண்றது, அது இருதயம் தான். அது சயின்டிபிக்கா நம்ம சொல்றோம். ஆனா சத்திய வேதம் அது இருதயம் சொல்லல. ஆவி மனிதனை, அந்த உள்ளான மனிதனை, அந்த மறுபடியும் பிறந்தானே அவன், புது சிருஷ்டியாய் மாறினானே அவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த மனுஷனை குறித்து பேசுகிறது. அப்ப அந்த ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அங்கே இருந்து எது புறப்படுகிறது? ஜீவ. எனவேதான் வசனத்தை எடுத்து இருதயத்தில் என்ன செய்யணும்? எனவே தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற முதல் காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறது, விசுவாசத்தை வளர செய்கிறது, பெருக செய்கிறது. அப்ப எதை காத்துக்கிறோம்? இருதயத்தை காத்துக்கிறோம். நிலத்தை நம்ம ஊர்ல பாத்தீங்களா, நிலம் வச்சிருப்பாங்க, கையில காசு இருக்காது, நேரம் போவாங்க பேங்க்ல, கடை முடியும் வாங்குவாங்க. பேங்க்ல கடை வாங்கி விதைக்கிறாங்க நம்மளுக்கு தான். ஏன்னா அவனுக்கு ஒன்று விளங்கிருச்சு. என்ன விளங்கிருச்சு? விதைச்சா அறுவடை வரும், அறுவடை வந்த உடனே காசா மாத்தி கடனை அடைக்கலாம், நாமளும் நல்லா இருக்குன்னு விளங்கிருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க? கையில காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, பேங்க்ல கடை வாங்கி என்ன செய்யறாங்க? விதைக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஆட்கள் பாருங்க, தமிழ் ஆட்கள் பாருங்க, அவங்களோட பிடிச்சது ஒண்ணு என்னன்னா, ஒரு சின்ன சந்து கடை இருக்கக்கூடாது, அதுல 2 கத்திரிக்காய் விதைய போடுறது, அதுல 2 அவரைக்காய் விதைய போடுறது, அதுல ஒரு முருங்கை குச்சி நட்டு வைக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்க்கும் போது. சின்ன ஒரு தண்டு தான் இருக்கும், ரெடி பண்ணிட்டு இருக்க, இந்த முருங்காய் நட்டுக்கிட்டு இருக்க, முருங்கை விதையை நட்டுக்கிட்டு இருக்க, நடு நம்ம ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? அது விளங்கிருக்கு. சிலவங்களுக்கு இது விளங்க மாட்டேங்குது. எது? ஏதேன் தோட்டம் இருக்குது, வேத வசனம் இருக்குது, வேதம் இருக்குது, நாம இருக்குது. இதை விளைச்சா விசுவாசம் வளரும், பெருகும். விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா, பெருகிடுச்சுன்னா பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்பது நிறைய பேர் செய்ய மாட்டேங்குது.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் மூலமா பிடித்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட போய் நீங்க போய் ஏங்கி கதறி கை மாத்து காடு மாத்து கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் 6 மாசத்துல நீங்க பெரிய வெற்றியை பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணாவே போதும். ஏன் ஒண்ணும் இல்லையா வீட்டுல வெறும் அலுமினி சட்டி தான் கிடக்குது, கடை எங்க பார்த்தாலும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உட்காந்து டெய்லி வசனத்தை கேளுங்க, டெய்லி வார்த்தை வாயை திறந்து பேசுங்க, டெய்லி வேத வசனத்தை வாசிங்க. இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, ஏதேனோடத்தை காத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க? மேல வருவீர்கள். அந்த விதைச்சாரோட விதைக்கலனா சொல்லுங்க, விதைக்கவே இல்லைன்னா அந்த இடம் என்ன ஆயிரும் தெரியுமா? உங்க வீட்டுக்கு ஒரு சந்தை இருக்குது, நீங்க ஒண்ணுமே விதைக்கல, என்ன ஆயிரும்? ஒரு மழை தான் புஷ்ன்னு வந்துடும், முள்ளும் புதரும், உள்ள நுழைய முடியாது. கவனிங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சும்மா தான் இருந்தேன் பாஸ்டர். என்ன வருது? சும்மா தான் இருக்கக்கூடாது. கையை பிடிச்சிருங்க. சும்மாதான் இருக்கக்கூடாது. மக்கள் பாத்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன் பாஸ்டர், நான் யாருக்கும் துரோகம் பண்ணேன் பாஸ்டர், நான் சும்மா தான் இருந்தேன் பாஸ்டர். கர்த்தர் சொல்றார், சும்மா தான் இருக்கக்கூடாது, விதைச்சுக்கிட்டே இருக்கணும். தெளிவா சொல்லிருங்க, சும்மா இருக்கக்கூடாது, விதைச்சுக்கிட்டே இருக்கணும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வெளியே ரோட்ல வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கு. என்னது பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் தெரியாம இருக்கீங்க, அப்படித்தானே? இருங்க, அதான் உங்களுக்கு விளங்கணும். விளங்காமலாம் கிடையாது. வெளியே ரோட்ல வந்து பாசம் தொழிச்சு விட்டு குத்த வச்சு உட்காந்து நேரத்தெல்லாம் மீன். சும்மா இருந்தால்தான் என்ன முளைச்சிடும்? முள்ளும் குறுக்கும் முளைச்சிடும். சும்மா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வியாதி தருத்துறாதுன்னு செஞ்சிருது. எனவேதான் சும்மாதானே இருந்தேன் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? விதைத்துக் கொண்டே. அப்போ உங்களுக்கு எது வேண்டுமோ, நல்லா கவனிச்சுவாங்க, உங்களுக்கு எது வேண்டுமோ அதுக்குரிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சுகம் வேணுமா? சுகத்துக்குரிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? ஐஸ்வர்யத்துக்குரிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். நீங்கள் தீர்க்காயுசாய் வாழணுமா? நீடி ஆயுளா வாழணுமா? அதுக்குரிய வசனங்களை எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? அதுக்குரிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் என்ன செய்யுங்க? விதைத்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? பாதுகாப்புக்குரிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் என்ன செய்யுங்க? விதைத்துக் கொண்டே வாருங்கள். நன்மை வேணுமா? நன்மைக்குரிய வசனங்கள் எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். செழிப்பு வேணுமா? செழிப்புக்குரிய வசனங்கள் எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். வெற்றி வேணுமா? வெற்றிக்குரிய வசனங்கள் எடுத்து இருதயத்தில் விதைத்துக் கொண்டே வாருங்கள். ஆமென். இப்படி நீங்கள் விதைத்துக் கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் அறுவடை வந்து கொண்டே இருக்கும். விதைத்துக் கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை பின்தொடர்ந்து அறுவடை என்ன செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் விதைக்காமலேயே போய்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அறுவடை வரவே வர. சொல்லுங்க, நீங்க விதைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்க பின்னால அறுவடை வந்து கொண்டே இருக்கும். ஆமென். இருக்கிறீங்களா? சொல்ற விசுவாசம் சிலருக்கு தான் வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது. எந்த பைபிள் இருந்தது? விசுவாசம் சிலருக்கு தான் வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது. இத போய் நீங்க ஒரு விவசாயிட்ட சொல்லி பாருங்க. விதைச்சா சில சமயம் விளையும், சில சமயம் விளையாது. ஓங்கி பலாரம் போட்டுருவாரு. அவரு யார்கிட்ட வந்து காத்து குத்திட்டு இருக்கிறார். 40 வருஷமா விவசாயம் பண்றேன் நான். எங்க தாத்தா பாட்டெல்லாம் விவசாயம் பண்றாங்க. நல்ல நிலத்தை பண்படுத்தி தண்ணியை பாய்ச்சி கொண்டு போய் விதைச்சா அறுவடை கண்டிப்பா என்ன செய்யும்? அவனுக்கு விளங்குது. யாருக்கு? விவசாயி. நாங்கள் விவசாய குடியிலிருந்து வர்றோம், பரம்பரை விவசாயம் பண்ணியிருக்கிறோம். விதைச்ச அறுவடை கண்டிப்பா. தண்ணிய பாய்ச்சி வேண்டாத குப்பை கூடத்தை கடலை வெளியில் எடுத்து வீசிட்டு அதை பரம்படிச்சு பண்படுத்தி பாதுகாத்து அதுல விதைய போட்டா அறுவடை கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். ஆமென். உங்க இருதயமாகிய ஏதேன் தோட்டத்துல வேத வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க விதைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அறுவடை வரும். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஏதேன் தோட்டத்துல வசனத்தை எடுத்து விதைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அறுவடை
நிச்சயமாய் வரும். ஆமென். எனவே விசுவாசம் என்ன பண்ணுகிறது என்றால், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. விசுவாசம் நம்மை முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்கிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. விசுவாசம் மலைகளை பெயர்த்து எரிகிறதா இருக்கிறது. அதாவது மலை போன்ற பிரச்சனைகளை பெயர்த்து எரிகிறதா இருக்கிறது. இப்ப அந்த விசுவாசம் எங்கே இருந்து வருகிறது என்றால், வேத வசனத்துக்குள்ளே இருந்து வருகிறது. இந்த வேத வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே விதைத்துக் கொண்டே வருவோம் என்று சொன்னால், விசுவாசம் நிச்சயமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வளர. எனவேதான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஒரு மனுஷன் சத்திய வேதத்தை செய்யணும், அதிகமாய் வாசிக்கணும், சத்திய வேதத்துக்கு அதிகமாய் நேரத்தை செலவிட வேண்டும். பாருங்க, செலவிட்டால் விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும் பொழுது இந்த மனுஷன் பாருங்க எல்லாவற்றையும் எளிமையாக என்ன செய்வான்? போராடி கிடையாது, கஷ்டப்பட்டு கிடையாது, கண்ணீர் சிந்தி அழுது கிடையாது, எளிமையா என்ன செய்வான்? பெற்று கொள்வான். எனவே இதைத்தான் நாங்கள் பாருங்க இங்கே போதிக்கிறமே தவிர, குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை இந்த சபையில போதிக்கிறது கிடையாது. வார்த்தை இருக்குது, ஏதேன் தோட்டம் இருக்குது, விதைக்கிறது நாவ் இருக்குது. இதை கரெக்டா கவனிச்சு இதை ஃபாலோ பண்ணி இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வீங்க? நீங்க செழிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. ஆமென். தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? விதையை கொடுத்திருக்கிறார். இதை விதைத்துக் கொண்டே வருவீங்க என்று சொன்னால் உங்க வாழ்க்கை முழுவதும் பச்சை பசேல்னு செழுமையாக, ஆரோக்கியமாக, வெற்றி உள்ளதாக இருக்கும் என்பதை இங்கே நாம் என்ன செய்கிறோம்? இந்த சபைக்கு வந்தா வார்த்தைக்குத்தான் முதலிடம், வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற முதல் காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்கிறது? உற்பத்தி பண்ணுகிறது. ஆமென். இதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.